வாழப்பாடி குமரவடிவேல் தெருவில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சூரசம்ஹாரம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆணவம், கண்பம், மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 மும்மலங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்திலே உடலிலே பெற்றிருக்கின்றான். அதை அழிக்கும் வகையாக சிவன் பெருமானிடமிருந்து தோன்றிய முருகப்பெருமான் அவனுக்கு அவனுடைய தாய் ஆதிபராசக்தி ஞானசக்தியை வழங்கி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற அந்த வேலே முருகன், முருகனே வேல். அந்த முருகனே இன்றைக்கு மாயையின் பிள்ளைகளான பத்மாசுரன், கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் ஆகியவற்றை சம்ஹாரம் செய்து அவர்களை ஆட்கொண்டான் முருகன். முருகன் அசுரர்களை அழிக்கவில்லை, அவர்களை தன்னுடைய வாகனமாக மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டான். அப்பேற்பட்ட கந்தன் கருணை வடிவான முருகப்பெருமானுடைய அருளை பெற்றிய வள்ளல், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். நீங்கள் கேட்டதை அத்தனையும் தருகின்ற கலியுகத்தில் மிகச்சிறந்த கடவுளாக விளங்கக்கூடிய கந்தனே, கருணை கடலே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகையா என்று சொல்லப்படக்கூடிய இந்த முருகனுடைய கந்த சஷ்டி விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த சூரசம்ஹார விழாவில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியும் நடந்துச்சு. அது என்னன்னா, இந்த சூரசம்ஹாரத்தை பார்க்க வந்த பக்தர்களுக்கு இஸ்லாமிய நண்பர் பிஸ்கட், ஜூஸ் போன்றவற்றை கொடுத்துட்டு இருந்தாரு. இது பார்க்கறதுக்கே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமா இருந்தது.